श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्सदितराणय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् சுவாமி ஸ்ரீ குரத்தாழ்வானுடைய ஸ்ரீ வரதராஜஸ்தவத்தில் நேத்திக்கு 68வது ஸ்லோகம் பார்த்தோம். நீ ஒருவனே ரட்சகன். இரண்யகசிப்பு எத்தனையோ காலம் எத்தனையோ பாபங்களை பண்ணி எத்தனையோ அபச்சாரங்களை பண்ணி எத்தனையோ அபராதங்களை செய்ததையெல்லாம் பொறுத்து கொண்டாய். ஆனா ஒரு சிறு குழந்தை உன் பக்தன் பிரகலாதனுக்கு ஹிம்சை ஏற்பட்ட உடனே கோபம் கொண்டாய். அது எப்படி? அவ்வளவு ஆயிரக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் குற்றங்களை இழைத்து வந்த போதெல்லாம் உன்னிடம் ஒரு மாறுபாடும் நேரவில்லை. கோபம், பொறுமை இழப்பு, கொன்றுவிட வேண்டும் என்ற துடிப்பு ஒன்றும் வரல. ஆனா சிறு குழந்தை பிரகலாதனிடம் தப்பாக நடந்து கொண்டு அதற்கு தீங்கு விளைவிக்க முற்பட்டான் என்ற உடனே சீற்றம் கொண்டாய் அப்படின்னு ஆச்சரியமா அனுபவித்த 68வது ஸ்லோகத்துக்கு அடுத்தது இன்றைய ஸ்லோகம் 69வது ஸ்லோகம். இதுவும் வேறு விதமான ஆழ்வானுடைய அனுபவம், வேதோக்தமான சாஸ்திரோத்தமான வியாக்கியானங்கள், ரொம்ப ஆச்சரியமான அனுபவம். அடியேன் யதாசக்தி இந்த வியாக்கியானத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். त्वामामनन्ति कवयः करुणामृताब्धे ज्ञानक्रिया भजनलभ्यमलभ्यमन्यैः एतेषु केन वरदा उत्तरकोशलस्ताः पूर्वं सदूर्वम् अपजन्त हि जन्तव त्वाम्. அதாவது, அப்பனே, உன்னை ஞானம், கர்மம், பக்தி யோகங்களால் தான் அடையக்கூடும் என்று சான்றோர்கள் சொல்கிறார்கள். கர்மஞான பக்தி யோகத்தினால்தான். ஆயினும் அந்த கோசல நாட்டினர், அயோத்தியா வாசிகள் எப்படி பிராணிகள், புல் எல்லாம் உன்னை எப்படி அடைய முடிந்தது? அனைத்து அயோத்தியா கோசல நாட்டினரும், அயோத்தியா வாசிகளும், பிராணிகளும், புல் உள்பட எல்லாரும் உன்னை அடைய முடிந்தது. அப்படியானால் மேற்கூறியவற்ற அந்த கர்மயோக, ஞான, பக்தி யோகம்ல எந்த மார்க்கத்தை அவை கடைபிடித்தன என்று கேட்கிறார் சுவாமி. கருணை என்னும் அமிர்த கடலே, மகான்களான மேதாவிகள் உன்னை அடைந்து உய்யும் வழி கர்ம, ஞான, பக்தி யோகம் என்ற ஒன்றில் ஈடுபட்டு அயராமல் உழைத்து இந்த பக்தி யோக மார்க்கம் மூலமாக மாத்திரமே ஜன்ம, மிருத்யு, ஜரா, வியாதி அதிலிருந்து விடுபட்டு உனது திவ்யலோகமான தாமத்தை, பரமபதத்தை உன் அருளாலேயே பெறுவதுதான் என்று அவர்கள் கூறினார்கள். ஆனாலும் இவர்கள் சொல்லும் இந்த விதிகளும் உனது கருணையின் முன் அடிபட்டு போவதாயல்லவா இருக்கிறது. ஏன்னா ராமாவதாரம் பண்ணினாய், கருணை கடல் என்பதை அவதாரம் முழுசும் காட்டினாய். முடிவில் உன் தன்னடி ஜோதிக்கு எழுந்தருளும் போது கோசல தேசத்தில் இருந்த சகலவிதமான ஜீவராசிகளும் புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே என்று நற்பாலுக்கு, சத்கதிக்கு உய்க்கப்பட்டார்கள், உய்ந்து போனார்கள். அவர்கள் எந்த யோகம் பயின்றனர்? தாவரங்கள், திரியக்குகள், பிராணிகள் போன்றவைகள் கூட, ஏன் சராசரம் முற்றவும் சத்கதி பெற்றது. புல்லு, எறும்பு ஆதி ஒன்றின்றியே, புல்லு கூட. இது எப்படி?
உன்னோடு சாட்சாத்தாக உன்னோடு கூடவே அந்த அவதார காலத்தில் பெற்ற சம்பந்தம் தானே இப்படி உன் கருணையை பெற்று அவை உய்ய காரணம். என்னே உன் கருணை, என்னே உன் கருணை, என்ன உன் தயா. பண்டை பெரியோர் இப்படி நடந்ததற்கு பரதாழ்வான் அனுஷ்டித்த சரணாகதிதான் காரணம் என்றும் அதிலேயே கோசல தேசத்தின் சராசரங்கள் யாவும் அடங்கின என்றும் சொல்வர். கர்மஞான பக்தி யோகங்களை விட லகுவாக அவனை அடைய சரணாகதி ஒன்றுதானே வழி என்று அனுபவம். அப்பனே, கருணை என்கிற அமிர்தத்தின் பெருங்கடலே வரதா, பராசர மகரிஷி, வியாச மகரிஷி போன்ற மகனீயர்கள் முற்றும் அறிந்தவர்கள் என்ன சொல்லியுள்ளனர்? உன்னை அடையணும்னா கர்மஞான பக்தி யோகங்களில் ஒன்றிலாவது முயற்சி செய்தாக வேண்டும் என்றும் வேறு வழியே கிடையாது என்றும் கூறினார். ஆனால் நீ ராமாவதார காலத்தில் உனது கோசல நாட்டில் உன்னிடம் பிரீத்தியுட அனைத்து சகல ஜீவராசிகளையும் உன்னை தொடர்ந்து உயர்கதி அடைந்ததாக கேள்விப்படுகிறோம். ஆம் அப்பனே, பின் சென்று கீழ் சொன்ன எந்த நெறி கொண்டு இவை உய்ந்தன, உன்னை அடைந்தன? இந்த ஸ்லோகத்தின் கருத்து தெளிவாக உணர வேண்டும். ஸ்ரீவத்சங்காச்சார் 4 பக்கத்துக்கு இதுக்கு வியாக்கியானம் எழுதுகிறார். ரொம்ப ஆச்சரியமான வேதாந்த விஷயம். துவாமாமனந்தி கவய கருணாமிருதாப்தே ஞான கிரியா பஜன லப்யமலப்யமன்யைஹி ஏதேஷு கேன வரத உத்தர கோசலஸ்தாஹ பூர்வம் சதூர்வமபஜந்தஹி ஜந்தவத்வாம். கருணாமிருதாப்தே, பேரருளாகிய அமுதக் கடலே, வரதா, வரமருளும் பெருமாளே, கவயகா, முற்றும் உணர்ந்த அறிவாளிகள், துவாம், தேவரீரை, ஞான கிரியா பஜன லப்யம் அன்யைஹி, ஞான அறிவு ஞான யோகம், கிரியா கர்மயோகம், பஜன பக்தி யோகம் இவைகளால் லப்யம் அடையக்கூடியவராயும், அன்யைகி அலப்யம் மற்ற உபாயங்களால் அடைய முடியாதவர் என்றும் ஆமனந்தி நன்கு விளக்கிச் சொல்கிறார்கள் முற்றுமுணர்ந்த அறிவாளிகள். கவயக, பூர்வம் முன்பு ஸ்ரீ ராமாவதார காலத்தில் உத்தர கோசலஸ்தாகா வடக்கு கோசல தேசத்தில் இருந்த ஜந்தவகா பிராணிகள், துவாம் தேவரீரை, சதூர்வம் புல் அகப்பட புல் உட்பட, அபஜந்த அடைந்தனர். இது மிகவும் பிரசித்தமன்றோ? ஏதேஷு கீழ்கூறிய கர்மஞான பக்தி யோகங்கள், கேன எந்த வழியால், துவாம் தேவரீரை, ஜந்தவகா அந்த ஜந்துக்கள், அபஜந்த அடைந்தனர். எந்த வழியால் இந்த ஜந்துக்கள்லாம் அடைந்தனர்? அந்த வழியை எம்பெருமானை அடைவதற்கு சாஸ்திரங்களில் வகுத்த உபாயங்கள் கர்மஞான பக்தி யோகம் என்று 3 வகையாய் பெரியோர்கள் பணிப்பர். அதற்கும் சக்தி இல்லையாகில் சரணாகதியை மிகப்பெரிய உபாயமாக தெரிவித்தனர். கடைத்தலை இருந்து வாழும் என்ற திருமாலையை சொன்ன மாதிரி, சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்பதும் இதையே. இப்படி தெரிவித்த சாஸ்திரங்கள் வேறு வழி கிடையாது என்பதையும் வெட்ட வெளிச்சமாக தெரிவிக்கிறது. நான்ய பந்தா அயனாய வித்யதே நாகம் வேதைன தபசான தானேன சேஜ்யயா சக்ய ஏவம் விதோ திரஷ்டும் திரஷ்டவானசி மாம் யதா என்று இதர மார்க்கங்களை எடுத்து இல்லையாக்கி பக்தியா துவனன்யா சக்ய மத்பக்திம் லபதே பராம் என்றது காண்க. நாயமாத்மா பிரவச்சனேன லப்யோ ந மேதையாச்ச பகுனா ஸ்ருதேன என்று பல வழிகளை கூறி அவைகளால் எம்பெருமான் அடைய முடியாதவன் என்று தெரிவித்துவிட்டு உபனிஷத் தெரிவிக்கிறது, யமேவைஷ விருணுதே தேன லப்யஹ தஸ்யைஷ ஆத்மா விவருணுதே தனூத்வாம் என்று உபனிஷத் கூறிற்று. புருஷஸ்ஸ பரப்பார்த்த பக்தியா லப்யஸ்துவனன்யா என்று கீதை 8வது சாப்டர்ல 22வது ஸ்லோகத்திலையும் தெரிவிக்கிறது. அதேதான், பக்தியை தவிர வேற ஒன்றால் அவனை அடைய முடியாது. எம்பெருமானை அடைய வழிகளை கூறி வேறு வழியில்லை என்றும் கூறியது. ஆனா இங்கு அலப்யம் அன்யைகி என்கிறார். அலப்யம் அன்யைகி மற்றைய உபாயங்களால் அடைய முடியாதவர் என்று சான்றோர்கள் தெரிவிக்கிறார்கள். இப்படி உண்மை இருக்க
ஸ்ரீ ராமாவதாரம் எடுத்த தேவரீரை புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் என்று திருவாய்மொழி நம்மாழ்வார் தெரிவித்தாராமே. எல்லாம் போச்சாமே. புல் எறும்பு முதலியனவை என்ன செய்தன? கர்மயோகமா, ஞான யோகமா, பக்தி யோகமா, சரணாகதியா? கர்மனைவகி சம்சித்தி மாஸ்திதா ஜனகாதயா என்றவாறு கர்மயோகம் இல்லையே ஜனகர் மாதிரி. பக்தியில் முடிவரும் ஞான யோகமும் இல்லையே. ஸோ இதெல்லாம் பக்தி யோகம் இந்த சராசரங்களுக்கு ஏது? பக்தியா பரமயா வாப்பி என்ற நிலை கூடாத போது பிரபத்யாவா மகாமதே என்ற அருளியபடி சரணாகதியும் இவர்களால் செய்யப்படவில்லையே. சரி, பக்தி யோகம்தான் முடியல, சரணாகதியாவது பண்ணாலா? ஆக எந்த உபாயமும் இந்த சராசரங்கள் செய்யாமல் இருக்க ஸ்ரீராமபிரான் தன்னுடைய ஜோதிக்கு எழுந்தருளும் போது இவைகளையும் உடன் அழைத்து கொண்டது நிர்ஹேதுக்கு கிருபையால் மட்டும்தானே. இதுதானே சித்தாந்தம் என்பது போல் கேட்டுக்கொண்டு அதற்கு விடை கூறும் முகமாய் அருள்கிறார் உத்தர கோஷலஸ்தாஹா என்று. தாத்பரியம் ஸ்ரீ சுவாமி தேசிகனுக்கு மட்டுமே விளங்கும். அதாவது இதை எம்பெருமான் ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய ஜோதிக்கு எழுந்தருளிய போது புல்லெரும்பாதிகளுக்கு உய்வளித்தது உண்மைதான். ஸ்ரீ கீதையில் அவதார ரகசிய சிந்தனம் செய்வோருக்கு அதே பிறவியில் ஏதேனும் ஒரு சுகிருத விசேஷத்தை முன்னிட்டு ஆச்சாரிய சம்பந்தத்தை எம்பெருமான் ஏற்படச் செய்து மோட்சம் அளிப்பதில் தாத்பரியம் என்பதாக ஸ்ரீ கீதா பாஷ்யம், தாத்பரிய சந்திரிகா, கத்திய பாஷ்யம், ஸ்ரீ ரகத்ரயசாரம் எல்லாவற்றிலும் ஸ்ரீ சுவாமி தேசிகன் அருளி செய்துள்ளார். அதே போல்தான் திவ்ய தேச விஷய வாசமும், அதாவது பகவத் பாகவத ஆச்சாரியாதிஷ்டமான திவ்ய தேசாதி வாசமும் கிரமேண சித்த சுத்தியை உண்டு பண்ணி, நாம சங்கீர்த்தனம் இல்லை கங்கையில தீர்த்தாமாடுறது எல்லாம் கிரமேண சித்த சுத்தியை உண்டு பண்ணி பகவத் அனுபவ கைக்கரியங்களில் ஈடுபடுத்தி நம்மை அதே பிறவியிலோ அல்லது அதற்கு முடியாத நிலையில் மறுபிறவியிலோ அதற்கு கிரமேண முக்தியை பிறவியினின்றும் விடுதலையை அளிக்கும் என்பது இங்கு தாத்பரியம். சுமந்திரர் தசரதரிடம் தெரிவித்தபடி புல் பூண்டுகள் நதி ஜலம் அடங்க எல்லாம் பெருமாள் ராமன் காட்டுக்கு போனதும் விஷனமுற்று தமது அப்போதைய நிலையில் தமது வருத்தத்தை தெரிவிக்கிறது என்றார் சுமந்திரர் அமைச்சர் தசரதர் கிட்ட. இந்த புல் பூண்டுகள் நதி ஜலம் எல்லாம் பாருங்க ராஜா, எப்படி அதெல்லாம் அதனுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறது. பூவும் பிஞ்சும் மொட்டும் முளையும் வாடி வதங்கி நதி நீர்கள் சூடா இருக்கிறது என்று தெரிவித்தாராம் அவர். அதனால இவையும் பகவத் ஆனுகூல்யம் செய்தன. சராச்சராணி பூதானி சர்வாணி பகவத் வபு அத்தஸ்தானுகூல்யம் மே காரியமித்யேவ நிச்சயா என அகிர்புஜ்ஞ சங்கீதையில தெரிவித்தபடி ஆனுகூல்ய சங்கல்பத்தை சரணாகதியின் முதல் அங்கத்தை தெரிவிக்கும் போது சொன்ன பாணியை இந்த ஜந்துக்களும் புல்லும் எறும்பும் நதியும் எல்லாம் கை கொண்டது. ஆகவே ஆனுகூல்ய சங்கல்பம் ஆயிடுது. ஸ்வஸ்ய சுவாமினி விருத்திர்யா பிராத்திகூல்யஸ்ய வர்ஜனம் என்று பிராத்திகூல்ய வர்ஜனமும் சூச்சிதமாயிற்று. ஏன்னா வேற எதுவும் வேணாம் எனக்கு, வேற ராஜ்யம், வேற ருச்சி, வேற ராமன் போயிட்டானா சரி நம்ம பாட்டுக்கு என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் வாடி வதங்கி ராமன் இல்லைன்னா எனக்கு வாழ்வே கிடையாதுன்னு இருந்தது. பிராத்திகூல்ய வர்ஜனமும் விஷய வாசமே பற்றாசாக என்று ஸ்ரீ அபயப்பிரதான சார சூக்திக்கு இவ்வளவு தாத்பரியம் உண்டு. இதை அத்தனையும் ஆழ்வான் ரொம்ப அழகா இதை இங்கு தெரிவிக்கிறார். உத்தர கோஷலஸ்தாகா சாகேத சம்பவ சராச்சர ஜந்து நீத்தியான்னு விளக்கினார் சுவாமி தேசிகன். சரணாகதி தீபிகையில 47வது ஸ்லோகத்திலும் இதை தெரிவிக்கிறார். அதனால்தான் இரு மகான்களுக்கும் வேதாந்த தேசிகனுக்கும் சரி கூரத்தாழ்வானுக்கும் சரி அன்று சராசரங்களை வைகுந்த தேற்று என்று ஸ்ரீ குலசேகர பெருமாள் திருமொழி நினைவில் இருந்தது. வால்மீகியின் திருவாக்கு அதே சொற்றொடரை பிரயோகித்து காட்டிய சுவாமி தேசிகன் திருவுள்ளத்திலிருந்து வெளிப்படுகிறது. ஸோ சாட்சாத் உபாயங்களான பக்தி பிரபத்திகளுடன் இந்த கங்கா மரணாதிகளும் மோட்ச சாதனமாக தெரிவித்த பிரமாணங்களைப் போல அது ஒரு பரம்பரையா, அதாவது வழி வழியா
கொஞ்சம் கொஞ்சமா அது அந்த கங்கா மரணமோ இல்லை கங்கா தீர்த்தமோ நாம சங்கீர்த்தனமோ திவ்ய தேச வாசமோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நல்ல நல்ல புத்தியை உண்டாக்கி சுத்தியை உண்டாக்கி சித்த சுத்தியை உண்டாக்கி கிரமேண பகவத் அனுபவ கைங்கரியங்களில் ஈடுபடுத்தி அதே பிறவியிலோ அல்லது அடுத்த பிறவியிலோ சரணாகதி மார்க்கமோ இந்த மாதிரி கொண்டு விடும் என்று தெரிவிக்கிறது. பரம்பரையா மோட்ச சாதனமாகவே விஷயவாசாதிகளும் அவதார ரகசிய சிந்தனாதிகளும் முடியும் என்பது சதாச்சாரிய கட்டாட்சத்தால் ஸ்ரீபாஷ்யம் போன்ற ஆச்சரியமான கிரந்தங்களில் தெளிவு பெற்ற மகான்களுக்கு விளங்கும். ஆனது பற்றியே சாட்சாத் மோட்சமான ஸ்ரீவைகுண்டத்தை இந்த புல்லெரும்பு முதலானவை அடையும் முன்பாக சாந்தானிக லோகம் எனப்பட்ட காரிய வைகுண்ட லோகத்தை அடைந்ததாய் சுவாமி தேசிகன் பாதுகா சகசத்தில் 212வது ஸ்லோகத்திலையும் தெரிவிக்கிறார். உபாசிய வருஷாணி சதுர்தசத்வாம் உத்தாரிகாம் உத்தர கோஷலஸ்தாக அதே வார்த்தை எடுக்கிறார். சனந்தனாத்யைரபி துர்விகாகம் சாந்தானிகம் லோகம் அனாபுரக்ரயம். பாதுகாசகத்தில் 212வது ஸ்லோகத்தில் சாந்தானிக லோகம், அது உத்தரகாண்டத்திலையும் இது தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீ வால்மீகி பகவான் உத்தரகாண்டத்தில் அருளி செய்தது தான் அன்று சராசரங்களை வைகுந்தத்தேன்று என்று ஆழ்வார் இந்த சாந்தானிக லோகத்தை ஸ்ரீ வைகுண்டம் என்று ஏன் கூறுகிறார் அப்படின்னா, சாமீபியாந்து ததுபய தேசகா அப்படின்னு சூத்திரத்தில் முடிவு செய்த நியாயப்படி அது ரொம்ப ஆச்சரியமா இந்த இடத்துல விளக்கியுள்ளாராம். ஸ்ரீ ரகத்ரய சதஸ்தாரத்திலும் சுவாமி தேசிகன் ஸ்ரீ விஷ்ணு லோகாதிகளிலே சாலோக்கிய சாரூப்பியாதி மாத்திரம் பெற்றார்க்கு முக்த வியபதேசம் அதூர விப்ரகர்ஷத்தாலமே அத்தனை என்று தெரிவிக்கிறார். இதேதான் சுந்தரபாகுஸ்தவ ஸ்லோகத்திலையும் 125வது ஸ்லோகத்திலையும் அதிமானுஷஸ்தவம் 31வது ஸ்லோகத்திலையும் தெரிவிக்கப்படுகிறது. சுந்தரபாகுஸ்தவம் 125வது ஸ்லோகத்தில் ஆயோத்யகான் சபசுகீடத்ருணாம் ஜந்தூன் கிம் கர்மணானு பதகீதிருஷ வேதனாட்யான் சாயுஜ்ய லப்ய விபவான் நிஜ நித்ய லோகான் சாந்தானிகானகமயோ வனசைலநாதா. நீ தன்னடி ஜோதிக்கு எழுந்தருளும் போது புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன்னு அவைகள் பெற்றிருந்த விஷயவாசமாகிற தகுதிக்காகவே அந்த அயோத்தியிலேயோ அந்த கோசல தேசத்திலேயோ இருந்த அங்கு இருந்த தகுதிக்காகவே அவர் பாரித்ததை செய்ததாய் அந்த ஜந்துக்கள் எத்தகைய கர்மயோக தகுதி ஞானயோக சிறப்பு இவற்றை கொண்டு சாயுஜ்ய நிலையாகிய பேரை பெற்று சாந்தானிக லோகத்தில் சேர்ப்பித்தாய் அங்க தெரிவிக்கிறார் அந்த ஸ்லோகத்துல. இது என்ன ஆச்சரியம் என்று 125வது ஸ்லோகத்துல சுந்தரபாகுஸ்தவத்திலே தெரிவித்த ஆழ்வான் இங்கும் அதே தான் தெரிவிக்கிறார். அதே மாதிரி 31வது ஸ்லோகத்துல அதிமானுஷஸ்தவத்துல ஏ தர்மமாச்சரித்தும் அபியசித்தும் ச யோகம் போத்தும் ச கிஞ்சன நஜாத்வதிகாரபாஜஹ தேபித்வதாச்சரி பூதலபந்தகந்தாத் பந்தாதிகாபரதிம் பரகதிம் கமிதாஸ்திருணாத்யாக. புல்லெரும்பு முதலியவை என்ன யோகம் செய்து இப்பயனை பெற்றது? உன் தேச சம்பந்தம், அந்த கந்தம், அந்த ஃப்ராக்ரன்ஸ் அதுதானே அவைகளை கடைத்தேறியது. நீ நடமாடிய பிரதேசத்தில் ஏற்பட்ட சம்பந்த வாசனை அவைகளுடைய கர்ம வாசனைந்து அவற்றை மீட்டு உயர்நிலையை சம்சாரத்திலிருந்து மோட்சத்தை எய்துவித்தது போலும் என்றார். இல்ல நம்ம முன்னாடியே சேவிச்ச மாதிரி பண்டை பெரியோர் அது அந்த பரதன் பண்ண சரணாகதி இவைகளை சார்ந்து இவைகளுக்காக பரதன் பண்ண சரணாகதி பரதாழ்வான் அனுஷ்டித்த சரணாகதி தான் காரணம் என்றும் அதிலேயே கோசல தேசத்தின் சராசரங்கள் யாவும் அடங்கின என்றும் சொல்வர். கர்மஞான பக்தி யோகங்களை விட லகுவாக அவனை அடைய இப்படி ஆச்சாரியன் திருவடி நிழலில் தங்கி அவர் ஆச்சாரிய நிஷ்டையிலோ பாகவத நிஷ்டையிலோ சரணாகதி என்றோ வழி. அடியேன் தன்யோஸ்மே.
ஆழ்வான் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.